வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று நவம்பர் 14, ஐப்பசி 28. மூன்றாம் சுற்று மழைப்பொழிவு ஆங்காங்கே நீடித்து வரக்கூடிய நிலையில் இதனுடைய தீவிரம் வரக்கூடிய 16ஆம் தேதி முதல் வலுவடையக்கூடும் என எதிர்பார்க்கப்படும் நிலையிலும், தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் சார்ந்து அடுத்தடுத்த குறைவழுத்த நிலைகள் மற்றும் ஒரு வலுவான நிகழ்விற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற நிலையிலும், இன்றைய வானிலை அமைவுடனான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. தற்போதைய நிலையில் அநேக தமிழக மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் விலகி இருந்த போதிலும், தென் கரைக்கோடி மாவட்டங்களில் தற்போது மழைப்பொழிவு இன்று காலை முதலே ஆங்காங்கே நீடித்து வருகிறது. இதற்கு காரணமான ஒரு வளிமண்டல சுழற்சி தென்னிலங்கையை ஒட்டி தென்மேற்கு வங்கக்கடலில் நீடித்தும் வருகிறது. இது நாளைய நிலையில் சற்று தெற்கில் அல்லது தென்கிழக்கில் நகர்ந்து மீண்டும் வலுவடையக்கூடும் என்பதால் காற்று குவிதலுக்கான வாய்ப்புகள் தென் கரைக்கோடி மாவட்டங்களுக்கும் குறைந்து மழை வாய்ப்புகள் நாளைய நிலையில் விலகக்கூடும். இருப்பினும் குமரி நெல்லை மாவட்டங்கள் சார்ந்து ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு நீடிப்பதற்கான வாய்ப்புகளும் நாளைய நிலையில் இருக்கின்றன. அடுத்த கட்டமாக இந்த தென்மேற்கு வங்கக்கடல் சார்ந்து நீடிக்கக்கூடிய அந்த குறைவழுத்த நிலையானது மேலும் வலுவடையக்கூடிய நிலையிலும் தென்னிலங்கை ஒட்டி நகர்ந்து மன்னார் வளைகுடா குமரிக்கடல் என சற்றே விரிவடைந்து நீடிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் 16ஆம் தேதி முதல் இந்த மழை வாய்ப்புகள் மீண்டும் வலுவடையக்கூடும். எங்கெல்லாம் என பார்க்கும்போது அநேக டெல்டா மாவட்டங்கள், குறிப்பாக நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள், ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, குமரி இந்த மாவட்டங்கள் சார்ந்து முதற்கட்டமாக மழை வாய்ப்புகள் 16ஆம் தேதி முதல் பரவலாகவும் வலுவடையவும் வாய்ப்புகள் இருக்கின்றன. 17, 18 தேதிகளில் இந்த குறைவழுத்த நிலை மேலும் வலுவடைந்து மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், தென்னிலங்கை இந்த பகுதிகள் சார்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் சார்ந்து மேலும் வலுவடைந்து நீடிக்கக்கூடும் என்பதால் மழை வாய்ப்புகள் மேலும் பரவலாகக்கூடும். சற்று மேற்கு நோக்கி நகரக்கூடிய நிலையில் காற்று குவிதல் வடகடலோர மாவட்டங்களுக்கும் வலுவடைந்து சென்னை, திருவள்ளூர் வரையிலான அநேக வடகடலோர மாவட்டங்கள், பாண்டிச்சேரி, காரைக்கால் பகுதிகள், அநேக டெல்டா மாவட்டங்கள், அநேக தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்கள், திருச்சிராப்பள்ளி, கரூர், பெரம்பலூர், நாமக்கல் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் மழை வாய்ப்புகள் பரவலாக வாய்ப்புகள் இருக்கின்றன. அறிவிக்கப்பட்ட இம்மாவட்டங்களில் கடலோர பகுதிகள் சார்ந்து வலுவான மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகளும் இந்த 17, 18 தேதிகளில் இருக்கக்கூடும். 19ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை நாம் 4ஆம் சுற்று மழை வாய்ப்புகளை எதிர்பார்க்கின்றோம். எவ்வாறெனில், தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் சார்ந்த குறைவழுத்த நிலை மற்றும் இந்த குறைவழுத்த நிலை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அல்லது குறைவழுத்த நிலையாக வட இலங்கையை நோக்கி நகர்ந்து நீடிக்கக்கூடிய நிலையிலும், அதற்கு அடுத்த நிலையில் தென்கிழக்கு வங்கக்கடல், தென்சீனக்கடல் வரவாக வரக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் மூலமாக அடுத்த நிலையில் மழை வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கின்றோம். இந்த இரு நிகழ்வுகளுமே, அதாவது தற்போது நீடிக்கக்கூடிய குறைவழுத்த நிலை வளிமண்டல சுழற்சி அடுத்த 18ஆம் தேதி வரை நீடித்து மழைப்பொழிவை தரக்கூடிய நிலையில் 19ஆம் தேதி தொடங்கி 4ஆம் சுற்றை தென்மேற்கு வங்கக்கடல் சார்ந்து மீண்டும் ஏற்படக்கூடிய ஒரு குறைவழுத்த நிலை, ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற நிலை வரை வலுவடைந்து மீண்டும் மழை வாய்ப்புகளை வரக்கூடிய 19, 20 தேதிகளில் அவங்க கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே துவக்கி 21ஆம் தேதி முதல் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு, கடலோர மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய அநேக மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை சற்று விரிவடைய செய்யக்கூடும். 20, 21, 22 இந்த தேதிகள் வரை அநேக வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மத்திய மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என மழைப்பொழிவு பரவலாக வாய்ப்புகள் இருக்கின்றன. நீடித்த மழைப்பொழிவு வாய்ப்புகள் பெரும்பாலும் கடலோர மாவட்டங்கள் சார்ந்து, வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்கள், தென் கரைக்கோடி மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்களில் சற்று வலுவான மழைப்பொழிவு இந்த 20, 21, 22 தேதிகளில் நீடிக்கக்கூடும். அடுத்த நிலையில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய தீவிர நிகழ்வு ஏற்கனவே நமது முன்னோட்ட விளக்கத்தில் நாம் விவரித்த அந்த நிலையிலேயே தென்சீனக்கடல் வரவாக வரக்கூடிய 21, 22 தேதிகளில்
தெற்கு அந்தமான் கடல் பகுதி அல்லது சுமத்ரா தீவை ஒட்டிய கடல் பகுதி, இந்த பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஏற்பட்டு படிப்படியாக அது மேற்கு நோக்கி நகர்ந்து ஏற்கனவே நீடிக்கும் குறைவெடுத்த நிலையுடன் ஒரு இணைப்பை ஏற்படுத்தி ஒரு வலுவான நிகழ்வாக வரக்கூடிய 24, 23, 24, 25 தேதிகளில் வலுவடைவதற்கு ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அடுத்த நிலையில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையிலும், மேலும் இது கரை நெருங்க டெல்டா கரை நெருங்க ஏற்கனவே நாம் பக்சல சந்தி என எதிர்பார்த்திருப்போம். இது அதுக்கு ஒட்டியே இது நகரக்கூடும். கடலோர டெல்டா பகுதிகளை சார்ந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளை சார்ந்து இந்த நிகழ்வு நகரக்கூடிய நிலையில் ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். அவ்வாறான நிலையில் பரவலான மழைப்பொழிவு தமிழகத்தில் ஏற்படுவதோடு அநேக டெல்டா மாவட்டங்கள், அநேக வடகடலோர மாவட்டங்கள், புதுக்கோட்டை வரையிலான கடலோர பகுதிகளில் மிகையான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இம்மழை வாய்ப்புகள் காற்றுடன் கனமழை அல்லது மிக கனமழை வாய்ப்புகளாக அநேக டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. மேலும் இந்த நிகழ்வானது தென்கிழக்கு இந்திய பெருங்கடல், தென்கிழக்கு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் சார்ந்து தென்கிழக்கில் இருந்து காற்று இணைப்பு வலுவுடன் நீடிக்கக்கூடிய நிலையிலும், மத்திய வங்கக்கடல் சார்ந்து உயரழுத்த நிலை சற்று வலு குறையக்கூடிய நிலையிலும் இந்த நிகழ்வானது ஒரு புயலாக வலுவடையவும் இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது. இருப்பினும் நாம் எதிர்பார்ப்பது இந்த நிகழ்வு ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையிலேயே கடலோர டெல்டா பகுதிகளை கரை நகர்ந்து வடகடலோரம் வரை நகர்ந்து நீடித்து, அதாவது செங்கல்பட்டு சென்னை வரை கூட இது நகர்ந்து நீடித்து மழைப்பொழிவை, 4ஆம் சுற்றின் மழைப்பொழிவை பரவலாக்கி வலுவடைய செய்யக்கூடும். பெரும்பாலான கடலோர வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மத்திய மேற்கு மாவட்டங்களிலையும் நல்ல மழைப்பொழிவிற்கான பரவலான மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மேலும் தென் கடலோர மாவட்டங்களுக்கும் முதற்கட்டத்தில் இந்நிகழ்வினுடைய டெல்டா கரை நெருங்கும் நிலையில் மழை வாய்ப்புகள் பரவலாகி மீண்டும் இது வடக்கு நோக்கி நகரக்கூடிய நிலையிலேயோ அல்லது டெல்டா கரை நகரக்கூடிய நிலையிலேயோ மழை வாய்ப்புகள் தெற்கில் குறைந்து மத்திய மேற்கு வடக்கு தெற்கு உள் மாவட்டங்கள் மற்றும் மத்திய மேற்கு வடக்கு உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவு வலுவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. என்றாலும் நிகழ்வு ஏற்படுவதற்கு இன்னமும் கால அவகாசங்கள் நிறையவே இருக்கின்றன. எனவே இந்த நிகழ்வினுடைய நகர்வுகள் அடுத்த நிலையில் நாம் கண்காணிக்க வேண்டும். மேலும் மழை தீவிரம் எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை அடுத்தடுத்த நாட்களில் நாம் விரிவாக பார்ப்பதே சரியாக இருக்கும். தற்போதைய நிலையில் நிகழ்வானது தீவிர நிகழ்வு என்பதில் மாற்றமில்லை. வட இலங்கை மற்றும் டெல்டா கரையோரம் வரும் என்பதிலும் மாற்றமில்லை. எனவே மழைப்பொழிவு இந்த நிகழ்வின் மூலமாக மிகையான மழைப்பொழிவாக ஒரு தீவிர சுற்றாக இந்த சுற்று இறுதி கட்டத்தில் 4ஆம் சுற்று அமையக்கூடும் என்பதுதான் நம்மளோட தற்போதைய நிலையில் வானிலை எதிர்பார்ப்பாக நமது எதிர்பார்ப்பாக உள்ளது. வானிலை என்பது மாற்றங்களுக்கு உள்ளானது. தொடர்ந்து கண்காணிப்போம். வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றும் ஒரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.